இன்றைக்கு இந்த உலகமே மிகப்பெரிய ஒரு மூன்றாவது உலகப் போரினுடைய விளிம்பில் நிற்குது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்றாக இணைந்து ஈரானுக்கு எதிராக தாக்குதலை மேற்கொண்டு மிகப்பெரிய ஒரு போரியை ஆரம்பித்து வச்சிருக்காங்க. ஈரானில் இந்த முக்கியமான இடங்களில் தாக்குதலை நடத்தியது மட்டுமில்லாமல் ஈரானோட சுப்ரீம் லீடராக இருந்த அலி கமீனி அவர்களை கொலை பண்ணி இருக்கிறார்கள். இதற்கு பிறகு ஈரான் தரப்பில் இருந்து பதிலடியை கொடுக்குறோம் என்ற பெயரில் மிடில் ஈஸ்டில் இருக்கின்ற அமெரிக்காவோட இராணுவ தளங்களை குறிவச்சு பயங்கரமான அட்டாக்கை இப்போ பண்ணி கொண்டு இருக்காங்க. மிடில் ஈஸ்டில் இருந்து அமெரிக்காவை விரட்டி அடிப்பது தான் ஈரானோட இலக்கு என்பது தெளிவாக தெரியுது. இந்த நேரத்தில் அலி கமீனி அவர்கள் கொல்லப்பட்ட பிறகு இப்போ சீனா நேரடியாக இந்த போரில் களமிறங்க போகிறதா அறிவிச்சிருக்காங்கன்ற மாதிரியே நியூஸ்கள் செய்திகள் வெளியே வருது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். போன மாதம் 28ஆம் தேதி விடிய காலையில் அமெரிக்காவோட டோமஹாக் மிசைல்கள் இஸ்ரேலோட போர் விமானங்கள் இதனைத்துமே ஒன்றாக சேர்ந்து ஈரானோட 14 முக்கியமான சிட்டிகளில் தாக்குதலை நடத்திச்சுது. அவங்களோட அணுசக்தி மையங்கள், மிசைல் லான்ச்சிங் தளங்கள் இதெல்லாத்தையும் அமெரிக்கா இஸ்ரேலும் குறி வச்சிருக்காங்க. ஆனால் ஈரான் சும்மா இருக்கல. பதில் தாக்குதலாக சவுதி அரேபியா, குவைத், கத்தாரில் இருக்கின்ற அமெரிக்காவோட தூதரகங்கள், அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் மீது ட்ரோன் மற்றும் மிசைல்களை பயன்படுத்தி பயங்கரமான அட்டாக்கை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறார்கள். இதனால் இப்போ நிலைமை கையை மீறி போய்கொண்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் தான் மெயின் பிக்சரே உள்ள வருது. சீனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்கா சர்வதேச சட்டங்களை மீறி ஒரு நாட்டோட தலைவரியை கொன்னது ஏற்றுக்க முடியாதுன்னு கொதிச்சு எழும்பி இருக்காங்க. சீனாக்கும் ஈரானுக்கும் இடையில் இருக்கிற அந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் காரணமாக சீனா இப்போ ஈரானுக்கு அதிநவீனமான ரேடார்களையும் CM-302 சூப்பர்சோனிக் மிசைல்களையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சைபர் ஸ்பேஸில் அமெரிக்காவோட சிஸ்டத்தை ஹேக் பண்ண சீனா ஈரானுக்கு உதவி செய்கிறாங்கன்ற இன்டெல் தகவல்கள், உளவு தகவல்களும் இப்போ வெளியே வருது. ஆகவே சீனா நேரடியாக போரில் குதிக்க முன்னமே இப்போ அமெரிக்காவோட ரேடார்ஸ், அமெரிக்காவோட சைபர் செக்யூரிட்டி இதனைத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்காண்டி எலக்ட்ரானிக் வார்பேர் சிஸ்டம் இப்படி நிறைய விஷயத்தில் ஈரானுக்கான சப்போர்ட்டு கொடுத்து கொண்டு இருக்காங்க. அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் எங்கே இருக்குது, அவர்களோட ஆயுதங்கள் எங்கே இருக்குது, அமெரிக்காவோட பைட்டிகேட் எங்கே வருது, இதனைத்துக்குமான சேட்டலைட் இமேஜாக இருக்குன்னு சேட்டலைட்டை பயன்படுத்தி நிறைய டீட்டெயில்ஸை எடுத்து ஈரானுக்கு இப்போ வரையுமே சீனா கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதாவது எலக்ட்ரானிக் ரீதியான உதவிகளை ஈரானுக்கு சீனா செய்கிறார்கள். இனி நேரடியாக சீனா உள்ள களமிறங்க போகிறாங்க. இப்போ நாம் இந்த வீடியோவோட முக்கியமான பகுதிக்கு வரோம். சீனா சும்மா வெறும் ஆயுதங்களை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த போருக்கு வரமாட்டாங்க. அவங்க கிட்ட 5 விதமான வார் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அமெரிக்கா வழியே கணிக்க முடியாத அந்த தந்திரங்கள் என்ன என்பதை நாங்கள் இப்போ தெளிவாக பார்ப்போம். முதலாவது ஏவுகணை தற்காப்பு மற்றும் தாக்குதல், அதாவது A2AD என்று சொல்வார்கள். அமெரிக்காவோட மிகப்பெரிய பலமே அவங்களோட நேவி தான். ஆனால் சீனா என்ன பண்ணுவாங்கன்னா, அமெரிக்க கப்பல்கள் ஈரானியோ அல்லது சீனா கடற்படையோ நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேலியை மிசைல்கள் மூலமாக உருவாக்குவாங்க. TF-21D மற்றும் TF-26 இந்த மிசைல்களை பற்றி முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். இது ஒரு கேரியர் கில்லர் மிசைல்கள். அமெரிக்காவோட ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரில் 5000 இராணுவ வீரர்கள் இருப்பாங்க. அந்த ஒரு கப்பலை சீனா அழித்தாலே அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்கும். கேப்யூசோனிக் மிசைல்கள் சீனாக்கிட்ட இருக்கிற மிசைல்கள் ஒளியை விட 5 மடங்கு வேகத்தில் போகக்கூடியது. அமெரிக்காவோட தற்போதைய ரேடார் சிஸ்டத்தால் கூட இதனை கண்டுபிடிக்க முடியாது. இதை பயன்படுத்தி அமெரிக்காவோட மிடில் ஈஸ்ட் இராணுவ தளங்களை சீனா முழுமையாக தரைமட்டமாக்க முடியும். இரண்டாவது சேட்டலைட் வார், அதாவது சைபர் மற்றும் விண்வெளி தாக்குதல்கள். யுத்த களத்தில் இறங்குறதுக்கு முன்னாடியே சீனா அமெரிக்காவை நிலைக்குறைய வைப்பார்கள். அதுக்காண்டி சேட்டலைட் அட்டாக்கை முதல்ல பண்ணுவாங்க. அமெரிக்காவோட எல்லா கம்யூனிகேஷனும் சேட்டலைட் மூலமாக தான் நடக்குது. சீனாக்கிட்ட இருக்கிற ஆன்டி சேட்டலைட் ஆயுதங்களை வச்சு அமெரிக்காவோட உளவு மற்றும் வழிகாட்டு செயற்கைக்கோள்களை சேட்டலைட்டை சுட்டு வீழ்த்துவாங்க. இதனால் அமெரிக்காவோட ஏவுகணைகளுக்கு கண் தெரியாமல் போய் அவர்களால் துல்லியமான தாக்குதலை செய்ய முடியாமல் போகும். அது மட்டும் இல்லாமல் சீனா பொருளாதார முடக்கத்தையும் அமெரிக்காவுக்கு ஏற்படுத்துவாங்க. அமெரிக்காவோட முக்கியமான கம்ப்யூட்டர் சிஸ்டங்களில் வைரஸை புகுத்தி அவங்க ஊரில் இருக்கிற அமெரிக்காவில் இருக்கிற பேங்க்ஸ் மற்றும் பங்கு சந்தையை முடக்குவாங்க. போர் நடக்கிற நேரத்தில் நாட்டுக்குள்ளே பண தட்டுப்பாடு வந்தால் அமெரிக்க மக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக திரும்ப ஆரம்பிப்பார்கள். இது சீனாவோட ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேராக பார்க்கப்படுது. மூன்றாவது ஸ்வாம் ட்ரோன் ஸ்ட்ராட்டஜி. அமெரிக்கா கிட்ட விலையுயர்ந்த மிசைல்கள் இருக்கலாம். ஆனால் சீனா என்ன பண்ணுவாங்கன்னா, லட்சக்கணக்கான மலிவான தற்கொலைப்படை ட்ரோன்கள், அதாவது கமிகாசி ட்ரோன்ஸை ஒரே நேரத்தில் ஏவுவார்கள், லான்ச் பண்ணுவார்கள். அமெரிக்காவோட ஒரு மிசைல் ஒரு ட்ரோனை அடித்து வீழ்த்தினா கூட இன்னும் 99 ட்ரோன்கள் கப்பலை தாக்கும். அமெரிக்காவோட டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் கூட இவ்வளவு ட்ரோன்களை ஒரே நேரத்தில் சமாளிக்க முடியாது. இதில் தான் சீனா ஜெயிக்க போகிறாங்க. அதாவது ஸ்வாம் ட்ரோன்ஸ் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி அதிகமான ட்ரோன்ஸை கப்பலுக்கு எதிராக லான்ச் பண்ணி அமெரிக்காவோட கப்பலை சுக்குநூறாக உடைப்பார்கள். இது சீனாக்கு மிக பெருசாக கை கொடுக்கும்.
நான்காவது விஷயம் மலாக்கா மூலமாக, அதாவது மலாக்கா நீரிணை மூலமாக அமெரிக்காவுக்கு ட்ராப் வைக்கிறது அண்ட் கடல் வழியான முற்றுகை செய்கிறது. சீனாவுக்கு ஒரு விஷயம் தெரியும், அமெரிக்கா இந்திய பெருங்கடல் வழியாக தான் அவங்களோட, அதாவது சீனாவோட எரிபொருளை தடுப்பாங்க. இதனால் சீனா ஈரானோடு சேர்ந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் மற்றும் மலாக்கா நீரிணை இந்த 2 இடங்கள்லையும் லாக் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் ஈரான் தரப்பிலிருந்து ஏற்கனவே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் பகுதியை மூடிட்டாங்க. இன்னும் ஒரு பக்கம் சீனா இந்த மலாக்கா பகுதியை லாக் பண்ணினா உலகத்தோட 40% வர்த்தகம் நின்று போயிடும். இது அமெரிக்காவுக்கும் அவங்களோட கூட்டணி நாடுகளாக இருக்கிற ஐரோப்பிய நாடுகளுக்கும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும். 5வது சீனாவோட ஸ்ட்ராட்டஜி தான் ரொம்பவே முக்கியமானது. அதுதான் தைவான் ஈரான் இரட்டை போர். இதுதான் சீனாவோட மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்றே சொல்ல முடியும். அமெரிக்கா ஈரானுக்குள்ள ஈரானுக்கு எதிரான முழுமையான போரில் கால் பதிச்ச, அதாவது ஈரானுக்கு எதிரான முழுமையான போரை ஆரம்பித்த அடுத்த நிமிஷமே சீனா தைவான் மேலே போரை ஆரம்பிப்பாங்க. அமெரிக்காவால் ஒரே நேரத்தில் 2 முனையில் 2 புறந்தில் போர் செய்ய முடியாது. ஒரு பக்கம் ஈரானை முழுமையாக அழிக்கணுமா இல்லை தைவானை காப்பாற்றணுமா அப்படிங்கிற குழப்பத்தில் அமெரிக்கா எடுக்க போகிற தப்பான முடிவுகள் தான் அமெரிக்காவோட தோல்விக்கு முக்கியமான காரணமாக இருக்கும். ஆகவே இப்படி சீனா அமெரிக்காவுக்கு எதிரான போரில் இறங்குவதாக இருந்தால் தங்களுடைய ஆயுதங்களை மட்டும் நம்பி இறங்க மாட்டாங்க. இந்த 5 சீனாவோட ஸ்ட்ராட்டஜியை நம்பி தான் சீனாவோட இராணுவம் களத்தில் இறங்குவார்கள். சரி, இப்போ சீனா ஈரானுக்கு ஆதரவாக இந்த போரில் களமிறங்கி அமெரிக்காவை எல்லா பக்கத்தாலும் லொக் பண்ணிட்டாங்கன்ற வெப்பம். இப்போ அமெரிக்காவுக்கு முன்னாடி 2 பெரிய சவால்கள் தான் இருக்கும். ஒன்று, ஈரானோட போரில் இருந்து வெளியே வர்றது, அதாவது ஈரானுக்கு எதிராக செய்கின்ற போரில் இருந்து தோல்வியை ஒப்புக்கொண்டு அமெரிக்கா வெளியே வருது. அப்படி அமெரிக்கா வெளியே வந்தார் 70 வருஷமாக அமெரிக்கா மிடில் ஈஸ்டில் வச்ச மொத்த ஆதிக்கமும் அழிஞ்சு போயிடும். 2வது, தைவானை விட்டு கொடுக்கிறது. தைவானை அமெரிக்கா விட்டு கொடுத்த ஏசியாவில் சீனாவோட சாம்ராஜ்யம் மிக பிரமாண்டமாக எழுச்சி பெற ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் உலகத்தினுடைய வல்லரசா சீனா மாறுவார்கள், அமெரிக்கா 2வது இடத்துக்கு தள்ளப்படுவார்கள். இப்போ அமெரிக்காவோட பிரிட்டனுக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பார்கள். ஏனென்றால் அவங்களோட ஆயுதக்கிடங்களில் இருக்கிற மிசைல்கள் தீர்ந்து போய்கிட்டு இருக்கு. சீனா என்ன பண்ணுவாங்கன்னா தங்களோட தொழிற்சாலைகள் மூலமாக 24 மணி நேரம் புது புது ட்ரோன்களையும் மிசைல்களையும் தயாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. 24/7 ஆயுத தொழிற்சாலைகளை இயங்க வச்சு அதிகமான மிசைல்களையும் வெப்பன்ஸையும் தயார் பண்ணுவார்கள். இதனால் சீனாவால் தொடர்ந்து இந்த போரை செய்ய முடியும். ஆனால் அமெரிக்காவால் அதனை செய்ய முடியாது. ஏனென்றால் அமெரிக்காவுக்கு பொருட்கள் வர்ற கடற்பாதை அனைத்துமே சீனாவோட கண்ட்ரோலில் இருக்கும். இதுதான் அமெரிக்கா சந்திக்க போகிற மிகப்பெரிய ஒரு லாஜிஸ்டிக் தோல்வியாக இருக்கும் என்று நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்போது நிலைமை ரொம்ப மோசமாக போகுது. அதாவது சீனா உள்ளே வந்து அமெரிக்காவை லொக் பண்ணி அமெரிக்கா தோக்குறாய்கள் என்று வைப்பான். ஆனால் அமெரிக்கா தோல்வியை ஒப்புக்கொள்வார்களா? கண்டிப்பாக தன்னுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்ளாமல், தோல்வியை தாங்கிக்க முடியாமல் அமெரிக்கா கடைசி கட்டமாக அணு ஆயுத பயன்பாட்டை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பார்கள். அதாவது நியூக்ளியர் வெப்பன், டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்துவதை பற்றி பேச ஆரம்பிப்பார்கள். ஆனால் அங்கே தான் சீனாவும் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு செக் எடுத்து வச்சுருக்காங்க. சீனாக்கு டைம் அணு ஆயுதம் இருக்குது. ஆனால் சீனா இன்னொரு கொள்கையை வச்சுருக்காங்கன்னா நோ ஃபோர்ஸ் யூஸ், அதாவது தாங்கள் முதல்ல எந்த ஒரு தாக்குதலும் இல்லாமல் அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் சீனாவோட கொள்கை. யாராவது சீனாக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்தினா தான் சீனா அந்த தங்கள்கிட்ட இருக்கிற அணு ஆயுதத்தை, எந்த நாடு சீனாக்கு எதிராக அணு ஆயுதத்தை பயன்படுத்தியதோ அந்த நாட்டுக்கு எதிராக பயன்படுத்துவார்கள். இதுதான் சீனாவோட கொள்கை. அப்படி இருந்தாலும் அமெரிக்காவோட அணு ஆயுதத்தை தடுத்து நிறுத்த சீனா தங்களோட அதிநவீனமான சீலோ ஏவுகணைகளை பயன்படுத்துவாங்க. சீலோ மிசைல்களை தயார் பண்ணுவாங்க. இதுவரும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போராக இருக்காது. இது ஒட்டுமொத்த பூமியை அழிக்கக்கூடிய ஒரு நியூக்ளியர் வார் ஆகிறதுக்கு 90% வாய்ப்பை இதை ஏற்படுத்தி இருக்கும். இந்த இடத்துல தான் ரைசாவும் உள்ள வருவார்கள். ரைசா, சீனா, ஈரான் இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு ஆக்சிஸ் மாதிரி செய்யப்படும் போது அமெரிக்கா அங்கே தனிமைப்படுத்தப்படுவார்கள். அமெரிக்கா தனிமைப்படுத்தப்படும் போது அமெரிக்கா தோக்கக்கூடிய வாய்ப்பு தான் 100% இருக்கும். சரி, போகிற ஒரு பக்கம் இருக்கட்டும். சாதாரண மக்களாகிய நமக்கு என்ன நடக்கும் என்ற கேள்வி உங்களுக்கு கிளம்பும். அதையும் இப்போ பார்ப்போம். தங்கத்தோட விலை தாறுமாற எகிற ஆரம்பிக்கும். போர்க்காலத்தில் பணத்தோட மதிப்பு குறையும் போது தங்கத்தோட விலை கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு உயர ஆரம்பிக்கும். அடுத்தது செமிகண்டக்டர்ஸ், அதாவது சிப்புகளோட தட்டுப்பாடு ஏற்பட ஆரம்பிக்கும். நம்ம ஃபோன், லேப்டாப், கார் எல்லாத்துக்கும் தேவையான செமிகண்டக்டர் சிப்புகள் தைவானில் இருந்து தான் வருது. அங்கே போர் நடந்தால் உலகத்தோட டெக்னாலஜி வளர்ச்சியே 10 வருஷம் பின்னோக்கி போயிடும். அடுத்தது பஞ்சம். உக்ரைன் போரும்போதே கோதுமையோட விலை ஏறினதை நாங்கள் கண் முன்னாடியே பார்த்தோம். இப்போ உலகமே பொற்களமாக மாறினா அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே பல நாடுகள் கையேந்த வேண்டிய நிலை வந்துடும். இதுதான் சீனாவோட தந்திரமும் கூட. உலகிய பொருளாதார ரீதியாக முடக்கி அமெரிக்காவை சரணடைய வைக்கிறது தான் சீனாவோட முக்கியமான தந்திரமாக பார்க்கப்படுது. நாங்கள் இந்த வீடியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். கடைசி அவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த 2026 போரில் யாருமே உண்மையான வெற்றியாளனாக இருக்க போகிறதில்ல. அமெரிக்கா, இஸ்ரேலும் முக்கியமாக அமெரிக்கா தன்னோட ஆதிக்கத்தை தக்க வைக்கிறதுக்காண்டி
ஈரான் மீது கை வச்சிருக்காங்க. இந்த போரில் அமெரிக்கா ஜெயிச்சா அமெரிக்காவோட வல்லரசு பதவி தக்க வைக்கப்படும். அமெரிக்காவோட ஆதிக்கம் இந்த உலகத்தில் இன்னுமே அதிகமாக மாறும். அமெரிக்காவை பார்த்து நிறைய நாடுகள் மிரண்டு போய் அமெரிக்கா பக்கம் போவார்கள். அதே நேரத்தில் சீனா இப்போ ஈரானுக்கு ஆதரவாக களமிறங்குற யோசனையில் இருக்கிறாங்க. ஈரானுக்கு ஆதரவாக சீனா களமிறங்கினா கூட ஆச்சரியம் இல்லை. கண்டிப்பாக போருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக மாறிக்கொண்டிருக்கு. சீனா போருக்கு வருவார்கள் என்ற செய்திகளும் வெளியே வருது. இந்த நேரத்தில் சீனா தன்னோட இராணுவ பலத்தை காட்டணும் என்று நினைப்பார்கள். அதையும் அமெரிக்காவை தோற்கடித்து நம்பர் 1 வல்லரசு நாடாக மாறணும் என்று நினைப்பார்கள். இதற்கான சீனா கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக மாறியிருக்கு. ஆகவே ஒரு பக்கம் சீனா தன்னோட பவரை காட்டி நம்பர் 1 இடத்துக்கு வரணும் என்று நினைக்கிறார்கள். இன்னும் ஒரு பக்கம் அமெரிக்கா தன்னுடைய ஆதிக்கத்தை தக்க வைக்கிறதுக்காண்டி போரை ஆரம்பித்திருக்கிறார்கள். இதற்கு நடுவில் சிக்கி தவிக்கிறது ஈரான் மாதிரியான நாடுகளும் அங்கே இருக்கிற மக்களும் நம்மள மாதிரியான சாதாரணமான மக்களும் தான். இரண்டு மிகப்பெரிய நாடுகள் ஒன்று. இப்போ ஈரானை சீனா புரோக்சியாக பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் உண்மை. அமெரிக்கா நேரடியாக போரில் குதித்திருக்கிறார்கள். எப்படி ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனை மேற்குலக நாடுகள் புரோக்சியாக பயன்படுத்தினாங்களோ அதே மாதிரி தான் இப்போ ஈரானும் புரோக்சியாக மாறியிருக்கிறார்கள். அது ஓபிஎஸ்ஸாக நடக்கக்கூடிய விஷயம்தான். இப்போ இப்படி நடக்கிறபடியால் நடுவில் இருக்கிற மக்களும் ஈரானும் தான் இப்போ பாதிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க என்பதுதான் உண்மை. ஆனால் கமேனியாவுக்கு கொலை பண்ணப்பட்டதுக்கு ஈரான் சும்மா இருக்க மாட்டார்கள். ஈரானோட பதிலடியை கொடுக்கத்தான் வேணும். அதைத்தான் இப்போ ஈரானும் செஞ்சோன்றிருக்காங்க. ஆகவே சீனா இந்த போருக்கு வரும்போது தான் இந்த போர் 3வது உலகப் போராக மாறிச்சது என்பதை நாங்கள் 100% அடுத்து சொல்ல முடியும். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.